இப்போ நான் சில பேர் சொல்கிறேன், எந்த மார்க்கத்து சாமி நீங்கள் சொல்லுங்க, சரியா? இயேசு கிறிஸ்து எந்த மார்க்கத்து சாமி? யெகோவா இல்லை, இயேசு கிறிஸ்துவ கேட்குறேன். புதிய ஏற்பாட்டுக்கால திருச்சபைக்கு அவர் தலைவர். சரி, யெகோவா யூத மார்க்கத்துக்கு. ஈஸ்வரன் சொல்லுங்க. பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரமேஸ்வரன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரத்தில் இருக்கின்ற பெரிய ஆண்டவர், அதாவது பொருள். பரமேஸ்வரனோட நம்மளாம் இந்து கடவுள் சாமி பேருன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இந்துன்னு ஒரு மதமும் இல்லை, அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு ஒரு சாமியும் இல்லை. இப்போ இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர். பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளைக்காரன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேராக இருக்கட்டும்னு இந்துயிசம் பேர் வச்சுட்டு போனான். இதுதான் உண்மை வரலாறு. தனியாக ஒரு மதம் கிடையாது, அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை. அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம். ஹிந்தி பைபிளை பாருங்க, ஆதிமே பரமேஸ்வர்னு ஆரம்பிக்குது. பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு ஐயோ 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 என்ன அநியாயம், பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லாஹ்னா எந்த மார்க்க தலைவர்? அல்லாஹ் முஸ்லீம். அல்லாஹ்னா முஸ்லீம். நான் சொல்கிறேன், அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் கிடையாது. அரபு மொழியில் அல்லாஹ்னா கர்த்தர்னு அர்த்தம். நீங்கள் அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா போட்டுரும். அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் இல்லை, அல்லாஹ்னா கடவுள், பொது பெயர். இந்த பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய காரண பெயர் இருக்கு. மற்ற மதங்களையும் காரண பெயர் தான். விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர். லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசவம் பண்ணும்போது, அது அரபு நாடு, அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி. நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசுனேன், அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. நான் திருப்பி பார்த்தேன், அவரை பார்த்துட்டு நாங்கள் அவர் காட் இஸ் கிரேட்னு, அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்கிறீங்கன்னு, நீங்கள் சொன்னதை நான் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னார். அப்போ அல்லாஹு அக்பர்னாலும் கர்த்தர் பெரியவனாலும் காட் இஸ் கிரேட்னாலும் யாரை சொல்லுது? ஒரே ஒரு கடவுளை சொல்லுது. அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம்.